ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த பவிலியனோட ஹெட்டு ஜாங் அவங்க அங்கே வந்திருப்பாங்களே, அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. உடனே அங்கே ஹானும், அட ஜாங்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் இந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்லாம் வரல, அதனால அந்த அளவுக்கு நீங்கள் சீரியஸாக இந்த விஷயத்தை ஏற்றுக்க வேணாம். ஆனால் அவங்களோட லுக்கே அங்கே பயங்கரமாக இருக்கும். அங்கே நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அவங்கள அவங்க போகும்போதே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த இடத்துல யாருமே சண்டையிட வேணாம். சண்டையிடுறது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதனால அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அவங்க மேலே போகும்போது அந்த இடத்துல நம்ம யான்றானும் கேட்குறாங்க, ஆமாம் என்ன ஆச்சு, உன்னோட பார்வையும் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மீன்ஸும் இப்படி தானா, ஏதாச்சும் ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணு போனா அவங்களையே பார்க்கறது. மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அதான். ஆனால் நம்ம அந்த பீஸ்ட்டை தான் பார்த்து யோசிக்கிறான். அந்த பீஸ்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக க்யூட்டாக தெரியலாம், ஆனால் அது க்யூட்டான கிரியேச்சர் கிடையாது. அது பீஸ்ட் கிங் ஃபார்ம்ல இருக்க ஒரு பயங்கரமான பீஸ்ட் ஸ்டேஜ் 3ல இருக்கு. இதுவே இவ கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 6 ஸ்டாரோட இருக்கிற பீஸ்ட் டேமரா இவ இருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போகும்போதே நம்ம ஹாங்கும் அங்க சொல்றான், போடி பையா நீ கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாரு, உன் நிலைமைய நான் என்ன ஆக்குறேன்னு. ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் அந்த விஷயத்த கண்டுக்கல, ஏன்னா இவனால பெருசா என்ன பண்ண முடியும். அங்க யான்றான்னு சொல்றான், ஹேயோ அந்த அளவுக்கு அந்த ஹான் அந்த பையனை நீ கண்டுக்க வேணாம், ஏன்னா அந்த பையனே அப்படிதான் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கானவன். அதே மாதிரி எங்க கில்டுக்கும் அவங்க கில்டுக்கும் எப்பத்துல இருந்தோ ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கு. ஏன்னா அவங்க கில்டும் எங்க கில்டும் ஒரு டாப்பான கில்டு. அப்படியா, நானும் அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 7 கில்டு ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கில்டா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க ஒரு கில்டா இருந்திருக்கும். ஆனா என்ன ஆயிருக்கும்னா கொஞ்ச நாள்லயே யார் யாரு கில்டுல இருக்காங்களோ அவங்க கிட்டயே அறிவே பணத்தை வாங்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. சாதாரணமா கில்டுல ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்கும். ஒரு மிஷின் எடுக்க 1000 இல்ல ஒரு 10,000 அந்த மாதிரி ஏதோ செலவாகும். ஆனா அந்த கில்டு என்ன பண்ணிருக்கோம்னா மிஷினோட விலைய ரொம்ப ஏத்திருக்கும். ஒரு ஹண்டிங்கான மிஷினை பண்ணவே 5 மில்லியன் அவ்வளோ செலவு பண்ணுமா. ஈவன் அந்த மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டு அந்த இடத்துல அவங்களால எதுவுமே பண்ண முடியலனாலும் அவங்க கிட்ட ஃபுல் பேமெண்ட்னா பேமெண்ட் தான் அப்படின்னு வாங்காம விடாது. அதனாலேயே நிறைய பேருக்கு அந்த 7 கில்டுனா பிடிக்கவே இல்லை. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹெவன்லி கில்டு அதை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் எங்க கில்டும் ஒரு டாப்பான கில்டு அங்க மாறிச்சு. அங்க இது ஒண்டி இல்ல, அந்த ஹான் அந்த பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஆல்ரெடி 7 பொண்டாட்டி இருக்கு. அப்படி இருக்கும் போதும் சில பல டர்ட்டியான ட்ரிக் எல்லாம் என் மேல பிளே பண்ணி நீயும் எனக்கு 8வது பொண்டாட்டியா மாறிட அப்படின்லாம் ஆளு பைத்தியம் மட்டும் எதுதோ பண்ண பார்த்தான். நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியும் என்னோட பேரு என்னோட ரெப்புடேஷனு எல்லாத்தையுமே ஆளு ஸ்பாயில் பண்ணோன்னு ஏகப்பட்ட விஷயத்த ஆளு பண்ணான். அட யான்றானக்கா, நான் யோசிக்கல இந்த ஹானி இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான பர்சனா இருப்பான்னு. எனக்கு ஒண்டி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அவனை ஒரு வழி ஆக்காம நான் விட மாட்டேன். இப்படி நம்ம போயின்னு இருக்கும் போது பின்னாடியே யாரோ ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா குயினோட அசிஸ்டன்ட். அவங்க தான். குயினோட அசிஸ்டன்ட்டுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு, ஐயோ கொஞ்சோண்டு வரீங்களா, உங்க கூட நான் பேசணும். இதனால யான்றான் கிட்டயும் அவன் சொல்றான், யான்றான் சிஸ்டர் கொஞ்சம் வேலை இருக்கு, இங்க கொஞ்சோண்டு வெயிட் பண்ண முடியுமா, இதோ வந்துடுறேன் இப்பயே. இதனால ஆளு உள்ள வரான். உள்ள வந்த உடனே அவங்களும் எம்லம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அங்க காட்டுறாங்க. போன வாட்டி நீங்க போனக்கு அப்புறம் தான் மேஜஸ்டிக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வந்துச்சு, இம்பீரியல் சோலோட டோக்கனை உங்களுக்கு தரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம ஹீரோக்கு இதை பத்தி அங்க தெரியல. என்னது இம்பீரியல் சோலோடைய டோக்கனா அப்படின்னா, இம்பீரியல் சோலோட டோக்கன்னா இதுக்கு ஒரு பெரிய அடையாளமே இருக்கு. இதை சப்போஸ் யாருக்கிட்டாச்சும் நீங்க காட்டுறீங்கன்னா குயினியே பாக்குறதுக்கு சமம். இது அந்த அளவுக்கு பெரிய டோக்கனு சிம்பாலிக்கா சொன்னா இது அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்குமே கிடைக்காது. மேபி நீங்களே இதுக்கு குவாலிஃபைடு இல்ல. மேஜஸ்டி என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு இந்த டோக்கனா அவங்க உங்களுக்கு தராங்க. இந்த டோக்கன் மூலமா உங்க பாத்துல ஏதாச்சும் ஒரு தடை வந்தாலோ இல்ல ப்ரொடெக்ஷன் வேணும்னாலோ அசால்ட்டா இந்த டோக்கனை வச்சு நீங்க என்னவா இருந்தாலும் அடையலாம். அப்படியா, ரொம்ப நன்றி, இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி குயினுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப நன்றி, ஏன்னா எவ்வளோ தூரம் எனக்காக இந்த ஐட்டமை கொண்டு வந்து நீங்க தந்திருக்கீங்க. அட நன்றி எல்லாம் எதுக்கு, நான் இங்க இருக்க மை லேடியை எஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கேன். அங்க பின்னாடி குளிக்கிற லேடியை பத்தி இப்போதைக்கு ரிவீல் பண்ணல, ஆனா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம குயின் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் அந்த லேடியே. உடனே நம்ம கேட்குறான், ஆமா இது சரிதானா, ஏன்னா அவங்க குளிச்சுன்னு இருக்காங்க, இந்த டைம்ல நானும் உள்ள இருக்கேன். அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒன்றும் இதுக்காகலாம் என்னை ப்ளேம் பண்ண மாட்டாங்க.
சரி அப்பனா நான் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வரான். அங்க யான்றானும் கேக்குறாங்க, ஆமா என்ன ஆச்சு, நீ வந்து ஓகே தானே? அட எனக்கு என்ன யான்றான், நான் ஓகே தான். அது ஏன் நான் கேக்குறேன்னா, அந்த லேடியும் ரொம்ப அழகா இருந்தா. அப்படி இருக்கும் போது நீ வேற தனியா ரூமுக்குள்ள போற, அதனால தான் நான் கேட்டேன். அட என்ன சிஸ்டர் நீங்க, வெறுமா நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ள போயிருப்பேனா, அதுல பெருசா என்ன பண்ண முடியும்? உடனே நம்ம யான்றானும் கேக்குறாங்க, ஆமா யூ உன்கிட்ட பொண்ணுங்களோட ப்ரிஃபரன்ஸை பத்தி நான் கேக்குறேன். உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்கன்னா பிடிக்கும்? என்ன மாதிரியா, இல்ல இந்த பவிலியனோட ஓனரு ஜாங்கு அவங்கள மாதிரியா, இல்ல இப்போ வந்த அந்த லேடி அவங்கள மாதிரியா? அட என்ன கேள்வி இது, ஸ்ட்ராங்கா டேஷிங்கான ஹீரோயின் மாதிரி, அதாவது சிம்பிளா சொன்னா உங்களை மாதிரி யான்றான். ஆனா நான் சொல்லி ஆகணும், ஏன்னா நீ எப்படி மயக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் ஹான் பயங்கரமா அங்க கத்தின்னு இருக்கான். ஆமா அந்த பையன் யாரு, அவன் எதுக்காக இன்னமும் யான்றான் கூடயே எவ்வளவு க்ளோஸா ஒட்டின்னு இருக்கான்? யங் மாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கும் யான்றானுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்லுங்க யங் மாஸ்டர், இந்த ஆக்ஷன் முடிஞ்சவனே அவனுக்கு நம்மனா யாருன்னு காட்டலாம். என்னால் அவ்வளோ நேரத்துக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, அவனை இப்பயே ஏதாச்சும் பண்ணணும். யங் மாஸ்டர் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கொஞ்சம் இதை பாருங்களேன். அங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோவை ஹானுக்கு அவன் காட்டுறான். அந்த ஃபோட்டோ யாருன்னா நம்ம யூவோட சிஸ்டர். இதுதான் அந்த யூ, அந்த பையனோட சிஸ்டரா? ரொம்ப அழகா தான் இருக்கா. சரி இவன் மேலேயும் ஒரு கையை வச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த பவிலியனை நோக்கி வரும். அந்த இடத்துல ஏலமும் ஆரம்பிக்குது. அங்க பீஸ்டோடைய ஸ்கல் அது வந்து அங்க ஏலத்துக்கு வரும். அங்க அதோட விலையும் 5 மில்லியன்லேருந்து அப்படியே 10 மில்லியனுக்கு போகுது. அங்க ஒரு ஒருத்தங்களுக்கு என்னன்னா, நம்ம ஜாங்க மீட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால தான் இப்படி கண்ணாப்பினான்னு ஒரு 10 மில்லியன் போனா போட்டோம், பாசு கூட டின்னரை பண்ணலாம், மீட் பண்ணலாம் இப்படின்னு கண்ணாப்பினான்னு வாரி இறைக்கிறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், அந்த பீஸ்டோட ஸ்கல் இருக்குல்ல, அது மிஞ்சி போனா ஒரு 3 மில்லியனோ இதுதான் போகும். அதுக்கெல்லாம் 10 மில்லியனு ரொம்ப ஓவரா இருக்கு. இங்க காசை போடுறதுக்கு வேற எங்கேயாச்சும் போட்டா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல லாபமாச்சும் வரும். யான்றானோ, அட என்ன யூ நீ புரிஞ்சிக்காம இருக்க, நல்லா யோசி. அவங்க எதுக்காக காசை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணும்? அந்த ஐட்டமுக்காக அவங்க செலவு பண்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஜாங்கோட அட்டென்ஷனை எப்படியாச்சும் பெறணும், அவங்க கூட க்ளோஸ் ஆக முடியாதா இப்படின்னு தான் ஒருத்தவங்களும் இங்க ட்ரை பண்ண இருக்காங்க பணத்தை வச்சு. ஆனா என்ன வேணா சொல்லுங்க, பாஸ் ஜாங்கு ரொம்ப அமேசிங்கா இருக்கலாம், ஆனா யூத்தா ரொம்ப அழகா இருக்கிற என் சிஸ்டர் யான்றான் உங்க அளவுலாம் அவங்க இல்லவே இல்லை. அடடே, இந்த மாதிரி விஷயத்த தான் உன் வாயிலேருந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம ஹீரோ அந்த லேடியை பார்க்கும் போது அப்படியே நல்லா உத்து பார்க்குறான். நீங்க யோசிக்கிற மாதிரி நான் அந்த லேடியை ஒன்றும் நல்லா உத்து பார்க்கல. பர்டிகுலரா அந்த லேடி மேல ஒண்டி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அவங்கள சுத்தி இருக்கிற அந்த மிஸ்ட்ரி அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவங்கள மீட் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணி என்னோட ஃப்ரெண்டா மாத்திப்பேன். இதே மாதிரி ஜாங் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2-3 கோடி, அதுவும் 1 ஹவர்ல. நெக்ஸ்டா ஒரு பழமையான ஐட்டம் வரும். இருக்குதுலயே ரொம்ப பழமையான ஐட்டம் தான் இதுதான். இதுக்காக எல்லாருமே ஆவலா வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐட்டம் இது ஒரு ட்ரெஷர் மாதிரி. இந்த ஐட்டமை வச்சு இறந்து போற நிலைமையில இருக்க ஒரு பீஸ்டியை ரிவைவ் பண்ண முடியும். இது இருக்குல்ல, இது 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒண்ணி தான் பார்க்கவே முடியும். இந்த ஐட்டம் தான் டிராகன் ஹார்ன் ஜின்சிங். இதோட விலை அது 80 மில்லியன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க இது கேட்டோன்னே எல்லாருமே அங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த ஐட்டம் ரொம்ப விலை உயர்ந்தது. இது 80 மில்லியன் என்ன, இது 800 மில்லியனே போகும், அந்த அளவுக்கு இதுக்கு ஒத்திருக்கு. ஆனா டீமன் ஐய வச்சு நம்ம ஹீரோ பார்க்கும் போது இதுல ஒரு குறை வந்து அவன் கண்டுபிடிக்கிறான். நானும் யோசிச்சேன் எப்படா இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு. ஆனா வாய்ப்பே தன்னால கிடைக்கும் போது எப்படி என்னால முடியாதுன்னு சொல்ல முடியும்? இதுதான் எனக்கான சான்ஸ். அந்த இடத்துல திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். எல்லாரோட பார்வையும் அந்த சவுண்டை நோக்கி தான் போகும். அதை பண்ணது நம்ம யூ தான். நம்ம யூவும் ஜாங்கை பார்த்து அங்கே சொல்கிறான், ஜாங் கொஞ்சோண்டு என்ன ரெஸ்ட் ரூமுக்கு கொண்டு போக முடியுமா? ஏன்னா இந்த காஸ்ட்லியான ஒயின்னால இந்த இடமே நாசமாயிடுச்சு, முக்கியமா என் ட்ரெஸ்ஸும் நாசமாயிடுச்சு. அங்க இதை கேட்டோன்னே ஆணுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா, உன்ன மாதிரி ஒரு புவரான நாய்க்கு அவ்வளவு தைரியமா? அங்க இப்படி பிரச்சனை ஆகும் போது ஜாங்கோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு அவருக்கு காட்டுங்க. ஆனா உடனே அங்க யூவும் சொல்றான், அட பாஸ் ஜாங் ஜூனி என்ன ரெஸ்ட் ரூம் வரைக்கும் எஸ்கார்ட் பண்ணா நல்லா இருக்கும். அங்க அதுவும் ஒரு மாதிரி வியர்டா ஆக்ஷனோட அவன் சொல்லுவான். அதை பார்த்தோன்னே ஜாங்க்கு அங்க டவுட் ஆகுது, இந்த பையன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வரான்னு. இப்படி நம்ம யூ சொல்லும் போது ஒருத்தங்களுக்கும் அங்க பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா, இவன் யாரு? இவனுக்கு என்ன அந்த அளவுக்கு தைரியமா என்ன? எதுக்காக ஜாங்கோட ஹெல்ப் இவனுக்கு வேணும்? இதை ஒரு வாய்ப்பா வச்சு பாஸ் கூட இவன் அட்வான்டேஜ் எடுக்கலான்னு பாக்குறான். யார் இவன்? மரியாதையை இவனை தூக்கி போடுங்க வெளில இப்படின்னு ஒருத்தங்களும் அவங்க சொல்ல அங்க ஹானும் யான்றான்னு பார்த்து சொல்றான், யாருப்பா இந்த லூசரு? யான்றா, நான் யோசிக்கல, இவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு இங்க வர தகுதியே இல்ல, இதுல இந்த மாதிரி வேலையை வேற ஆளு பாக்குறான். ஆனா இப்படி இவன் சொல்லும் போது ஜாங்கே வந்துட்டு, அட வாங்க சார், நான் உங்களுக்கு வழியை காட்டுறேன், உதவிக்கு ரொம்ப நன்றி ஜாங்.
அங்க ஜாங்கே வழி காட்டும் போது அங்க எல்லாருக்குமே பயங்கரமா கடுப்பாகுது. என்ன இது, என்னோட காடஸுக்கு இந்த மாதிரி பிரிட்டியான பசங்கன்னா பிடிக்குமா? யார் இவன்? நான் இது வரைக்கும் மில்லியன் கணக்குல ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போது ஜாங் என்கிட்ட பேசுனது கூட இல்ல. இப்போ என்னன்னா இவனை மாதிரி ஒரு பையன் சும்மா அப்படி கேட்டா அதுக்கே ஜாங் இப்படி போறாங்க. இதெல்லாம் சரியே இல்லை, இது ஃபேரான விஷயமே இல்ல. இன்னொரு சைடு நம்ம யான்றானும் யோசிக்கிறான், ஒருவேளை இப்படி இருக்குமோ நம்ம யூ என்ன வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணானா, ஏன்னா அப்பதான் அவங்கள மீட் பண்ண முடியும். யூக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டாதான் பிடிக்குமா என்ன? சரி, நெக்ஸ்ட் டைம் நானும் ரொம்ப தரமான ட்ரெஸ்ஸை போட வேண்டியதான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ரெஸ்ட் ரூமை நோக்கி வரும். அந்த இடத்துல நம்ம ஜாங்கும் கேட்குறாங்க, ஆமா யூ, நீங்க எதுக்காக இந்த மாதிரி என்ன அப்ரோச் பண்ணீங்க? நீங்க ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த என்கிட்ட சொல்லணுமா என்ன? உண்மையை சொன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க வச்சிருக்க அந்த டிராகன் ஹார்ன், அந்த ஐட்டம் அது வந்து ஒரு ஃபேக்கான ஐட்டம். ஆட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஃபேக்கா இருக்க வாய்ப்பே இல்லை. நாங்க பண்ற டீலிங்கு ஒரு விஷயமும் ரொம்ப ஹானஸ்டான விஷயம். அப்படி இருக்கும் போதும் நீங்க வந்து ஃபேக் அப்படின்னு சொல்றீங்க. அதனால உங்களோட வார்த்தைகளை நீங்க பார்த்து தேர்ந்தெடுக்கிறது நல்லா இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், இந்த இடத்த விட்டு நீங்க தேவையில்லாம லீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஜியாங், நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டைம் தான். ஆனா நீங்க அப்படி இல்ல, பீஸ்ட் கிங் ஃபார்ம்ல இருக்க ஸ்னோ மிங்க் அதை நீங்க வச்சுன்னு இருக்கீங்க. அப்படி இருக்கும் போது நான் எதுக்காக உங்களை இந்த மாதிரி பயமுத்தணும்? நல்லா யோசிங்க, எனக்கு இதனால பெருசா என்ன கிடைக்க போகுது? இதை கேட்டவுடனே அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அந்த குட்டியோண்டு இருக்க அந்த பீஸ்ட் அதோட டேலண்ட்டை அவ்வளோ சீக்கிரத்துல யாராலையுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் போதும் அதை பத்தி நல்லாவே உங்களுக்கு தெரியுது, நீங்க போட்டு வைக்கிறீங்க. உண்மையிலே இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. சரி, அந்த டிராகன் ஹார்ன் அது ஃபேக் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதுக்கு ரீசன் என்ன? அது எப்படி ஃபேக்கு? டிராகன் ஹார்ன் இருக்குல்ல, இது எப்பயுமே ஐஸ் வேலி ஆஃப் நார்த்தன் லாங்யூ அந்த மாதிரி ஒரு எத்துல தான் இது க்ரோ ஆகும். யூஷுவலா அந்த இடத்தோட எசன்ஸா இருக்கிற ஹெவன் அண்ட் எத்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஒரு ஃபெயிண்டான எசன்ஸை இது வெளிவிடும். அந்த சென்ட் நீங்க வச்சிருக்க இந்த டிராகன் ஹார்ன்ல சுத்தமா இல்லவே இல்லை. இதுல சென்ட் வந்து இல்ல. அதே மாதிரி இதை பார்த்தாலே சொல்ல முடியுது இது டிராகன் பிளட் ரூட். இந்த ரெண்டு விஷயமும் பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்கும். ஆனா அது ஒரு சென்ட். அதுதான் இதுல இது எது அது எதுன்னு டிஃப்ரெண்டா நம்மளுக்கு காட்டுமே. அங்க இதை கேட்டவுடனே அவங்களுக்கே அங்க டவுட் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலரா இருக்கும். லைட்டா தான் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸே இருக்கும். அதனால சரி, நான் இமீடியட்டா இப்பயே செக் பண்றேன். அங்க இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் போகுது. இப்பதான் உங்களுக்கு தெரியுது, யோ நீ சொன்ன மாதிரியே இது ஒரு போலியான பீஸு. நான் சுத்தமா யோசிக்கல அந்த லிங்ஸு ஃபேமிலி இப்படி என்ன ஏமாத்தோன்னு. அதேதான், நானும் அதே தான் சொன்னேன், இது போலியான விஷயம்னு. உண்மையை சொன்னா நீ ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்க. அதனால எங்க டியான் பவிலியன் சார்பா உங்களுக்கு ஒரு கோல்டன் கார்டை தரேன். அதனால ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூ ஸ்டார்டிங்ல முடியாது அப்படின்னு மறுத்தாலும் கடைசியில ஆளு வாங்கிக்கிறான். ஏன்னா மதிப்பை பத்தி நல்லாவே ஆளுக்கு தெரியும். சரி, நீங்க எவ்வளோ கேட்கும் போது நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன். சரியோ, நீங்க போய் உக்காருங்க. ஏன்னா நம்ம திரும்பவும் அந்த விஷயத்த ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம யூ போகும்போதும் அந்த இடத்துல அவங்களோட கண்ணு நம்ம யூ மேலேயே தான் இருக்கும். அங்க யூவை பார்த்துக்கினே அவங்க சொல்றாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் லீடரோடைய சன் இருக்கான். லீடரோட சன் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு டவுட் கிரியேட் ஆகுது. லீடர் அப்படின்னு யாரை மென்ஷன் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ரீசெண்டா ஃப்ளேம் அலையன்ஸோட லீடர் அவனும் இங்க வந்தா மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் லிங்க் இருக்குமா? என்ன விஷயம்னு நம்ம பொறுமையா பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல யான்றான் ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்றான். ஆமா, என்ன ஆச்சு? இந்த யூ எதுக்காக எவ்வளவு நேரம் எத்தனை இருக்கான்? ரொம்ப நேரம் எடுக்கிறானா? கண்டிப்பா ஏதாச்சும் அவங்க 2 பேருக்கு இடையில நடக்குதோ? இல்ல நம்ம இருக்கிறது ஒரு பவிலியன். இந்த மாதிரி இடத்துல அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால நான் அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். அந்த இடத்துல யூ வந்து உட்காரான். அங்க யூ கிட்ட அவ கேக்குறான், ஆமா யூ என்ன ஆச்சு? அப்படி என்ன அவங்க கூட பேசுன? அட யான்றான் சிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எங்க 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா உருவாக்குன, அவ்வளவுதான். இன்னைக்கு தான் அவங்கள மீட் பண்ண, அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிட்டியா? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? அட என்ன யான்றான், நீங்க என்ன சொல்றீங்க? நானும் ஜாங்கும் வேறமா ஒரு ஆர்டினரியான ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆனா நம்ம 2 பேருக்கு இடையில இருக்க நட்பு இருக்கே, அது வேற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க ஜாங்கோ வராங்க. மக்களே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த டிராகன் ஹார்ன் அது வேற ஒரு கிளைண்டால ஆல்ரெடி ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. அதனால அது என்னால சேல் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு பதிலா ரொம்ப ரேரான ஐட்டம்லாம் என்கிட்ட இருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்க போற இந்த ஐட்டம் ஹோலி லைட் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஒரு கோரு. இது ரொம்ப ரேரு, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. இதோட விலை 10 மில்லியன்லேருந்து ஆரம்பிக்குது.
ஹோலி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஒரு கோரானு எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா ஹோலி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற கோர் அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி தான் ஹோலி பீஸ்டும் இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப ரேரு. அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கிட்டையும் ஹோலி பீஸ்ட் இருக்கவே இருக்காது. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வாங்குறது ஒரு வேஸ்டான விஷயம். ஆனால் நம்ம யூக்கு அப்படி இல்லை. நம்ம யூ டீமன் ஐயை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அதில் ஸ்டெல்லார் அந்த ஸ்டாரோடைய பவர் இருக்கு. இந்த பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா சிம்பிளா சொன்னா டிமானிக் பவரை விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஃப்ரேயாக்கு செம்மையான ஆட்ரிபியூட்டா இருக்கும். அந்த ஸ்டோன் ஓண்டி அடைஞ்சா பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம ஃப்ரேயாக்கு. அங்க எப்படி நம்மளால யோசிக்கும் போது யான்றானோ ஆமா என்ன ஆச்சு உனக்கு அந்த விஷயம் வேணும், நீ அது மேல இன்ட்ரெஸ்டடா இருக்க அதானே, அதே தான் யான்றான். அங்க அவ்வளவுதான். யான்றான் இதை கேட்டோன்னே 20 மில்லியன் அப்படின்னு சொல்லி பெட் கட்டுறாங்க. இந்த ஹானு அந்த பையன் சும்மா இல்லாம 30 பில்லியன் அப்படின்னு ஏத்துறான். அங்க இதை பார்க்கும்போது யான்றானுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இவங்க 2 பேரும் மேலேயும் இருக்கிற கடுப்பை இங்க வந்து அவன் காட்டுறான். ஆனா யான்றான் விடவே இல்லையே 40 மில்லியன் அப்படின்னு சொல்லி இன்னமும் ஏத்துறாங்க. ஆனா உடனே ஆளும் திமிரா அங்க சொல்றான், யான்றான் எவ்வளவு ஏத்தனமோ ஏத்து, என்னால 10 மில்லியன் இன்னமும் அதிகமாவே பெட் பண்ண முடியும். ஆனா ஹான் நீ ரொம்ப கேவலமானவனா இருக்க. இவன் உன்கிட்ட ஹோலி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற பீஸ்ட் அது கூட இல்ல, அப்புறம் எதுக்காக நீ வாங்குற? யான்றான் உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆட்ரிபியூட்டோட இருக்கிற இந்த ஹோலி ஸ்டோன் இதை கூட உன்னால வாங்க முடியல. உன்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பையனோட முகத்திலையும் இந்த சோகத்தை நான் பார்க்க ஆசைப்பட்டேன். இதை பார்த்து நான் தருவேன். அப்படியும் நீ வாங்கணும்னு ஆசைப்பட்டா உன் கில்டில் இருக்க மொத்த ஃபண்டையும் வச்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும். என்கிட்ட பணம் அது கொட்டி கிடக்குது, பாக்குற நீ எப்படி அதை வாங்குறேன்னு. அங்க யான்றானுக்கு கடுப்பாகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு புரியுது, வேணாம் யான்றான் விடுங்க, இது ஒன்றும் அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. ஒரு கூரை இல்லைன்னா என்ன, வேற ஏதாச்சும் கூரை கிடைக்கும். ஆனா அந்த குவாலிட்டியை பாரு, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த வாட்டி உன்னால வாங்க முடியலன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு கூரை கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஜாங் உடனே அந்த கூரை எடுத்துட்டு, மக்களே இந்த கூரை நான் யூகே கொடுக்கலான்னு இருக்கேன். நான் யூ கிட்ட ஆல்ரெடி இந்த பவிலியனோட சுப்ரீம் கோல்டு கார்டு அது இருக்கு. யூ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அதே மாதிரி நிறைய விஷயத்த அவன் பண்ணிருக்கான். அதனால இந்த கூரை மத்தவங்க யாருக்குமே என்னால விற்க முடியாது. இந்த கூரை யூகே நான் கிஃப்டா தரலான்னு இருக்கேன். அங்க அவ்வளவுதான். இப்படி சொன்னோன்னே அங்க இருக்கிற ஆளுங்க கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் இப்போதான் புதுசா வந்தான், அவன் கிட்ட எப்படி சுப்ரீம் கோல்டு கார்டு இருக்கு? நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ண என் ஃபேமிலியில இருக்க சொத்தியை பாதி வித்துட்டேன். அப்படி இருக்கும் போதும் நான் டைமண்ட் மெம்பரா வேண்டியதா இருக்கேன். இதெல்லாம் சரியில்லை. அந்த பையனுக்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஜாங் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன விஷயம் நீங்க சொல்லி ஆகணும். அங்க ஏத்தி விடுற விதமா அந்த ஹான் அந்த பையனும் கேக்குறான், ஜாங் இது ரொம்ப அன்ஃபேரா இல்ல? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா மணி என்ன உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விடவும் ரொம்ப கம்மியா தான் என்ன? அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரிட்டியான பையனுக்கு நீங்க அந்த விஷயத்த தரணுமா? வாய்ப்பே இல்ல. இது சரியே இல்ல. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஹான். ஏன்னா இது என்னோட பர்சனலான மேட்ரு. ஈவன் நான் இப்படி பண்ற மூலமா எனக்கு லாஸே ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த விஷயத்த என்னால ஹேண்டில் பண்ண முடியும். அதனால நீங்க அதை பத்தி கவலைலாம் பட வேணாம். அங்க யூவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். நான் அப்படி பெருசா என்ன பண்ணேன்? ஜஸ்ட் அந்த டிராகன் ஹார்ன் அது ஃபேக்கானது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எனக்கு கோல்டு கார்டு, அதே மாதிரி அவளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு அவ சொன்னான். இப்போ என்னன்னா ரொம்ப ரேரான ஹோலி ஆட்ரிபியூட் கோரு அதையே கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்போனா ஒரு வேளை இப்படி இருக்குமோ என்னோட அப்ரைசலுக்கான ஸ்கில், அதுக்கு வேல்யூ அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவன் யோசிக்கிறாளா என்ன? இப்படி இவன் சொல்லும் போது அந்த இடத்துல ஹானும் சொல்றான், டேய் நான் சொல்லி ஆகணும் யோ, உன்னை சுத்தி எப்படின்னு தெரியல, ரொம்ப அழகழகான பொண்ணுங்களா வந்து குவியறாங்க. ஆனா ஏதோ ஒன்று குவியதான் செய்யறாங்க. ஆனா இப்போ நான் மூஞ்சில கையை வைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். அந்த இடத்துல வெறமா ஆர்டர் கொடுக்க அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. உடனே யான்றானோ, அட ஹான் நீ என்ன பண்ணிருக்க நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற என்ன, பிரிட்டியான பையனுக்கு ஒரு லெசனை சொல்லி தரலாம் அப்படின்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை கேட்குற நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு, என்னது பிரிட்டியான பையனா? அதுக்கு உன் சிஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன் சிஸ்டருக்கு நீ போய் தேங்க்ஸ் சொல்லு. ஏன்னா அவ ஒண்டி இங்க இல்லைன்னு வச்சுக்கேன், இப்போதைக்கு ஆல்ரெடி நீ இறந்து போயிருப்ப. நான் யோசிக்கல உன் சிஸ்டரு இந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான்னு. வேறமா இந்த போட்டோவை பார்க்கும் போதே அந்த சென்ட்டை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த அளவுக்கு அழகான சிஸ்டர் உன்கிட்ட இருக்காளா? சிஸ்டர் பத்தி பேசும்போது யூக்கு பயங்கரமா கடுப்பாவுது. ஆனா இப்பயும் ஆளு நிக்காம முன்னாடி வந்துட்டு சொல்றான், நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யான்றானை தான் என்னோட 8th ஒய்ஃபா மாத்தலாம் அப்படின்னு நான் சீஸ் பண்ணிருந்தேன். ஆனா யான்றானுக்கு சும்மாவே சுருக்குன்னு அங்க கோவம் வரும். அதனாலேயே என்னோட மைண்டை நான் மாத்திட்டேன். இனிமேலும் யான்றான் 9th ஒய்ஃபா இருப்பா. உன்னோட சிஸ்டர் அவ தான் 8th ஒய்ஃபா எனக்கு இருக்க போறா. அதே மாதிரி உன் சிஸ்டர் கூட பெட்ல நான் என்ன திரும்ப பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொல்லலான்னு வரும்போது மூஞ்சிலே ஒரு அடி ரொம்ப பயங்கரமா விழும். அங்க பல்லெல்லாம் அப்படியே பறந்து போகுது.
அங்க அடிச்ச அடியில ஆளு எங்கேயோ போய் விழுறான். இப்பயும் ஆளுக்கு புரியல. ஆமா, நீ என்ன பண்ண உனக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்னையும் நீ தாக்கிட்டல. அட, என்ன பண்ணிருக்கீங்க? சீக்கிரம் அவனை இப்பயே போடிங்க. உனக்கு ரொம்ப தைரியம் தான். என்ன தேவையில்லாம நீ ஹிட் பண்ணிட்ட. ஏன்னா ஆக்சுவலா நான் யாருன்னு உனக்கு தெரியல. எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே தீய போக போகுது. இவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோ கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு. குயின் மூலமா இப்பதான் ஆளுக்கிட்ட ஒரு டோக்கன் கிடைச்சது. அதெல்லாம் தெரியாம இவன் வேற அவங்க அப்பா யாரு அவன் யாருன்னு சொல்லிருக்கான். ஸோ என்ன ஆக போகுதுன்னு பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.